ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், எனக்கு பிறன் யார்? பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். எபேசியர் 2வது அதிகாரம் 16வது வசனம். 2 ஆஸ்கர் விருதுகளை பெற்று இந்தியாவுக்கு பெருமையை சேர்த்தவர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஆவார்கள். அவரிடம் ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் உங்களுக்கும் இந்திய கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன என்று கேட்டனர். அவர் அதற்கு பதில், இன்னொரு தாயின் வயிற்றில் பிறந்த என் சகோதரர் அவர் என்று பதிலளித்தார். இந்த சம்பவம் நமக்கு தருகின்ற செய்தி என்ன என்றால், இருவரும் பிறந்தது இருவேறு மாநிலம், பேசுவது இருவேறு மொழி, சேர்ந்தது இருவேறு மார்க்கம், துறை இரு வேறுபட்ட துறை, ஒன்று இசைத்துறை, மற்றொன்று விளையாட்டுத்துறை ஆகும். இப்படி பல இருக்கும் பொழுது எப்படி நாம் இப்படி ஒரு பதிலை பெற முடிந்தது? இருவருக்குள்ளும் தூரம் கடந்த நேசம் இருந்திருக்க வேண்டும். இன்றைய ஆவிக்குரிய வாழ்வில் என்ன என்று பார்ப்போம். எனக்கு பிறன் யார் என இயேசுவினிடத்தில் வினவிய வேதத்தை நன்கு அறிந்த நியாய சாஸ்திரியினிடத்தில் இயேசு சொல்லும் பதிலை பாருங்கள். லூக்கா 10வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரை. நல்ல சமாரியன் உண்மையாகும். ஆசாரியனும் லேவியனும் அந்த வழியாய் வந்து காயமடைந்து உயிருக்கு போராடுபவனை பார்த்து பக்கமாய் விலகிச் செல்கிறார்கள். ஆனால் தொழிலில் பதவியில் இவர்களிடம் தொடர்பில்லாத சமாரியன் இவர்களுக்கு பின்பு வந்து அவனை தொட்டு தூக்கி மடியில் வைத்து காயத்தை துடைத்து அவன் உயிரை காப்பாற்றுகிறான். ஆம், இதுவே கிறிஸ்து ஆகும். இதுவே கிறிஸ்துவின் குணமாகும். இன்று கிறிஸ்துவை பின்பற்றுகிற நமது குணம்தான் என்ன? தேசத்தை கடந்து, மாநிலத்தை கடந்து, மொழியை கடந்து, மார்க்கத்தை கடந்து, இனத்தை கடந்து நாம் மற்றவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்கிறோம்? ஏன் நம் சபையில் படிப்பை கடந்து, பணத்தை கடந்து, அந்தஸ்தை கடந்து சக விசுவாசிகளோடு எப்படி நடந்து கொள்கின்றோம்? சிந்திப்போம். ஆயிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். மத்தேயு 12வது அதிகாரம் 50வது வசனம். தேவ தூதர்களையோ அல்லது மற்ற உலகத்தில் உள்ளவர்களையோ அல்லது நம்மை பார்த்து பிதாவின் சுத்தத்தின்படி செய்கிற நீங்களே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறீர்கள் என்று நமது இயேசு சொல்கிறார். எனவே மற்றவர்களையும், அதாவது சக விசுவாசிகளையும் நம்மை போல நேசிப்போம். இயேசு சீக்கிரம் வருகிறார். இயேசுவே, உம்மை போல பிறரை நேசிக்கும் அன்பை எங்களுக்கு தாரும் என்று அவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.